வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களம் பல முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது, உங்களுக்கே தெரியும். ஆனால் ஆட்சி பீடத்தில் ஏறி ஒரு 3-4 நாட்களுக்குள் அதிரடியான பல விடயங்களை செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் யார் இருக்கிறார் என்று நாம் தேடி பார்த்தால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை மையப்படுத்திய அந்த ஒரு வார்த்தை மட்டுமே பதிவாகி இருக்கிறது. அவர் தன்னுடைய முதலாக அதாவது 10ஆம் தேதி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை அவர் பதவி பிரமாணம் எடுத்து முதலமைச்சராக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொள்கின்றார். மக்களுடைய கனவு அங்கு நிறைவேற்றப்படுகிறது. காரணம், தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் வந்தால் ஒரு மாற்றத்திற்கான ஒரு பாதை தெரியும் என்கின்ற எண்ணம் பெரும்பாலான மக்கள் மனதிலே இருந்தது. மக்கள் அதனை நோக்கித்தான் வாக்குகளையும் அளித்திருந்தார்கள். எல்லா மக்களை பொறுத்த மட்டில் எங்களுக்கான விடிவு வர வேண்டும் என்றால் விஜய் அவர்களுடைய ஆட்சி வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் பெரும்பாலான மக்கள் மத்தியிலே இருந்தன. இந்த தேர்தல் களத்தில் பல மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்திற்காக நான் சென்றிருந்தேன். அப்படி பிரச்சாரத்திற்காக சென்றிருந்த பொழுது அங்கு இளைஞர்கள் காட்டிய அந்த ஒரு வேகம், அதுபோல பெரும்பாலான குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் காட்டிய வேகம், இவைகள் அனைத்துமே அவர்களை மையப்படுத்தி ஒன்றை மட்டுமே சொன்னது, அது எங்களுடைய முடிவு, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற ஒற்றை எண்ணம் தான் அவர்களுடைய மனதிலே இருந்தது. தேர்தல் முடிவும் அதைத்தான் பிரதிபலித்தது. எனவே ஒரு மாற்றம் உருவாக வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் மக்கள். அதை விஜய் அவர்களும் உணர்ந்திருக்கின்றார். காரணம், மக்கள் எதற்காக நமக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்கின்ற விடயம் விஜய் அவர்களுக்கு தெரியும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடிகின்றது. முதலமைச்சராக பதவி ஏற்ற அன்றே அவர் 3 திட்டங்களை அன்று அறிவிக்கின்றார். இந்த 3 திட்டங்களை அவர் அறிவித்த பொழுது அது விமர்சனங்களை நோக்கியும் செல்கின்றது. குறிப்பாக மின்சாரத்தை மையப்படுத்தி ஒரு திட்டத்தை அறிவிக்கின்றார். 500 யூனிட் மின்சாரங்கள் பயன்படுத்துவோருக்கு, அதாவது 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அறிவித்தார். 500 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் பயன்படுத்துவோருக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று அவர் அறிவித்தார். தான் எதை தேர்தல் களத்தில் சொன்னோமோ அதை அறிவித்து விட வேண்டும் அல்லது செயல்படுத்தி விட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தேடல் அவரிடம் இருக்கிறது. அதை நிரூபித்தார். 2வது, சிங்கப்பெண்கள் படை என்கின்ற ஒன்றை அவர் உருவாக்கினார். இப்பொழுது அது சேலத்தில் உருவாக்கப்பட்டு விட்டது என்று சொல்கின்றார்கள். அங்கு அதற்கான பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டு பெண்கள் எங்காவது பாதுகாப்பற்ற நிலையில் அவர்கள் சிக்கிக்கொண்டால் அவர்களுக்காக ஒரு ஆப் ஒன்று இருக்கின்றது. அந்த செயலி மூலம் அவர்கள் தகவலை ஒரு நிமிடத்தில் பல இடங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கலாம். உடனடியாக அவர்கள் எந்த இடத்தில் பாதிப்பில் இருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு இந்த சிங்கப்படை சிறப்பு பெண்கள் படை அங்கே அந்த மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு களத்தை எடுக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு, அதை அவர் அறிவித்தார். தேர்தல் களத்தில் அவர் அதை குறிப்பிட்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான அனைத்து விடயங்களையும் எங்களுடைய அரசு எடுக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருந்தார். அவர் ஆட்சிபீடத்தில் ஏறியவுடன் அதனை நிறைவேற்றுவதற்கான ஒரு களத்தை எடுத்து அதை அவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அடுத்தது ஒரு பரபரப்பு பற்றி கொண்டது. அது என்னவென்றால் 717 அதாவது மதுபான கடைகளை மூடுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்தார். இதற்கு முன்பு பலர் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். மதுக்கடைகள் மூட வேண்டும் என்ற போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றன. மதுக்கடைகள் மூட வேண்டும் என்று போராடியவர்கள் தான் சிறைக்கு சென்றார்கள். அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டங்கள் பாய்ந்தன. அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், தேச விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு உள்ளே வைக்கப்பட்டார்கள். ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் களத்தில் அவர் குறிப்பிட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக பள்ளிக்கூடங்கள், கோயில்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள் உடனடியாக மூடப்படும் என்று அறிவித்தார். இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் உடனடியாக அதற்கான செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டவுடன் பலர் பாராட்டுகளை சொன்னார்கள். நாங்கள் 40 ஆண்டு காலமாக
இந்த மதுபான கடையை மூட வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் விஜய் அவர்கள் ஒரே இரவில் அதற்கான தீர்வை கொடுத்து விட்டார் என்று பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நம்மால் பார்க்க முடிந்தது. மதுபான கடையை மூடிவிட்டால் போதுமா? 717 மதுபான கடைகளை மூடிவிட்டால் போதுமா? ஆனால் மதுபானம் இன்னும் ஜோராக விற்பனை தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதே என்ற செய்திகள் பரவலாக பேசப்பட்டன. உடனடியாக அதற்கு ஒரு அதிரடி வேட்டை வைத்தார் தலைவர் விஜய் அவர்கள். 21 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு யாராவது மதுபான கடையில் மது விற்பனை செய்தார் அவர்கள் மீது சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டது மட்டுமல்லாமல் அதை கண்காணிப்பதற்கு ஒரு குழுவையும் அவர் நியமித்திருக்கிறார் என்கின்ற செய்தி வருகின்றது. அப்படி என்றால் 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மதுபான கடையில் போய் மதுபானம் வாங்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்பதும், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவிகள் இந்த மது என்கின்ற அந்த போதை அரக்கனில் சிக்காமல் அவர்கள் தப்பிப்பதற்கான ஒரு களம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. விஜய் அவர்களுடைய இந்த அதிரடி எதிர்க்கட்சிகளை திக்குமுக்காட வைக்கிறது. என்ன சொல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எனவே வாயில் வருவதையெல்லாம் சொல்லிவிட்டு போவோம் என்று எதையோ பேசி தங்களுடைய பித்தத்தை அவர்கள் அதை தெளிவடையக்கூடிய ஒரு நிலைமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் இப்பொழுது பார்க்க முடிகின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்பில் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக CMDA என்கின்ற அந்த அமைப்பிற்கு அதாவது அந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு இந்த கடிதம் சென்றிருக்கின்றது. இந்த CMDA என்பது என்றால் நாம் இப்பொழுது நகரப்புறங்களில் வீடு கட்டுகிறோம் என்றால் அந்த வீடு கட்டுவதற்கு நாம் அதற்கான அப்ரூவல் அதாவது அனுமதி பெற வேண்டும். எப்படி கட்டப்போகிறோம் என்கின்ற வரைபடங்கள் கொடுத்து அதற்கான அனுமதி பெறுவதற்கான ஒரு களம் எடுக்க வேண்டும். அதற்காக நாம் பணம் கட்ட வேண்டும். அதற்காக லஞ்சம் கொடுக்க வேண்டும். இவைகள் தொடர்ச்சியாக இந்த நகரங்களில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் தற்பொழுது விஜய் அவர்கள் அதற்கு ஒரு பெரிய திரையை இட்டிருக்கிறார் என்பதை விட இடியை இறக்கியிருக்கிறார். அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் யாராவது ஒருவர் இதுபோன்ற செயல்களை செய்வார்களே என்றால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். அரசு அதிகாரிகள் இப்பொழுது ஆடிப்போய் உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல இன்னொரு விடயத்திலும் அவர் மிக தீவிரமான ஒரு களத்தில் இறங்கி அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். அது காவல்துறை அதிகாரிகளுக்கு எந்த இடத்திலாவது மக்களுக்கு இடையூறு ஏற்படுகின்ற விதத்தில் யாராவது செயல்பட்டால் அவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் காவல்துறை உறுதியாக இருக்க வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார் தலைவர் விஜய் அவர்கள். எனவேதான் திருச்சியில் ஒரு காவல்துறை உயர் அதிகாரி 300க்கு மேற்பட்ட அந்த ரவுடிகளை பிடித்து வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி நீங்கள் யாராவது தவறான பாதைகளில் ஈடுபடுவீர்கள் என்றால் சட்டம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். முன்பு இருந்த முதலமைச்சரை போல இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் இல்லை. அவர் மிக கடுமையாக இருக்கிறார். எனவே நீங்கள் தப்பு செய்யாதீர்கள் என்று எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய களமாக அவைகள் இருந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களம் அல்லது தமிழகத்தில் இப்படி ஒரு ஆட்சி வர வேண்டும் என்கின்ற எண்ணம் தான் பெரும்பாலானவர்களிடம் எழும்பியிருந்தது. அதை மிக தெளிவாக நிறைவேற்ற தொடங்கி இருக்கின்றார் முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்கின்ற பாராட்டு பல மட்டங்களில் இருந்து இப்பொழுது குவிய துவங்கி இருக்கின்றன. காத்திருப்போம். தினமும் தினமும் விஜய் அவர்களுடைய அதிரடி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.